Assalamualaikum. Hello everyone. How are you guys? Welcome to my YouTube channel MW Academy. Right. போன வீடியோக்களில் போன செஷனில் நாங்கள் சுற்றுலா பரப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷனில் நாங்கள் ஒரு எஸ்ஏ கேள்வி வரப்போகிறோம். அதாவது வளமையாக பொதுவாக 7வது எஸ்ஏ வரக்கூடிய கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி, பொதுவாக பெருக்கல் விருத்தி வார இல்லை, பிரதானமாக கூட்டல் விருத்தி கூட்டல் விருத்தி என்ற ஒரு பாடத்தை பார்ப்போம். சரி, இந்த வீடியோ ஒரு பாடத்துக்கான அறிமுகமாக கூட்டல் விருத்தின்னு சொல்லக்கல சொல்லுவோம். சாதாரண ஒரு கூட்டல் விருத்தி எடுத்தா 2, 4, 6 என்று போகக்கூடிய கூட்டல் விருத்தி எடுத்தா இதுல ஒரு பொது வித்தியாசம்னு சொல்லுவோம். இது 2, இதுவும் 2. ஸோ நம்மளை பாச சொன்ன கூட்டல் விருத்தி என்று சொல்றது கூடி செல்லக்கூடிய இலக்கம். ஒரு எண் கோணத்துல கூடி செல்லக்கூடிய இலக்கம் மாற அமைக்குது. இந்த 2 இங்க 2வது கூடி செல்ல இலக்கம் மாறிடு. ஸோ அது ஒரு கூட்டல் விருத்தி. இந்த 2க்கு நம்ம சொல்றது டி, பொது வித்தியாசம் என்று சொல்லுவோம். டிக்கு பொது வித்தியாசம் என்று சொல்லுவோம். ரைட். இவர் முதலாம் உறுப்பு. இதுக்கு ஒரு ஏ என்ற குறியீடும் பாய்க்கிறது. முதலாம் உறுப்புக்கு ஏ என்ற குறியீடும் பாய்க்கிறது. ரைட். இப்படி கூட்டல் விருத்தி போக்கல ஒரு எண்ணாம் உறுப்பு வருதுண்டா ஒரு எண்ணாம் உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த சமன்பாடு நம்ம பாய்ப்போம். டிஎன் சமன் ஏ சக என் சய 1 தர டி என்ற சமன்பாடுன்னு பாய்ப்போம். இந்த பாடத்துல 3 சமன்பாடுகள் இதோட எண்ணோட சம்மந்தப்பட்ட, அதாவது இடத்தோட சம்மந்தப்பட்ட சமன்பாடு. இன்னும் 2 சமன்பாடு கூட்டுத்தொகையோட சம்மந்தப்பட்ட சமன்பாடு. அதாவது எஸ்என் சமன் n/2 into 2a plus n-1 into d என்ற சமன்பாடும் முடியுது. அல்லது எஸ்என் சமன் n/2 a plus l என்ற சமன்பாடு முடியுது. a plus l என்ற சமன்பாடு முடியுது. இது ரெண்டும் கூட்டுத்தொகை சம்பந்தப்பட்டது. இவர் எண்ணாம் உறுப்பு தரப்பட்டார், இவர் இறுதி உறுப்பு தரப்பட்டார். ரைட். ரைட். இப்ப இந்த ஒரு கூட்டல் விருத்தியை வச்சு எப்படி இந்த சமன்பாடு உருவாக்குறது? சும்மா சொன்னா, ஒரு சாதாரண ஒரு வலிமையான ஒரு கூட்டல் விருத்தி எடுத்துக்கொண்டா முதலாம் உறுப்பு ஏ ஆகும். ரெண்டாம் உறுப்பு என்ன? முதலாம் உறுப்போட ஒரு டி கூட்டுப்பட்டு வரும். அப்ப ரெண்டாம் உறுப்புங்கிறது முதலாம் உறுப்போட டி கூட்டுப்பட்டு வரும். அப்ப ஏ சக டி ஆகும். மூன்றாம் உறுப்புங்கிறது 2 மடங்கு டி கூட்டுப்பட்டு, அதாவது ஒரு டி கூட்டுப்பட்டு வார பெருமானத்தில் இன்னொரு டி கூட்டுப்பட்டு வரக்கூடியதாகும். அப்ப ஏ சக 2 டி ஆகும். அப்படி 3ஆம் உறுப்பு வந்து 4ஆம் உறுப்பு இருந்து ஏ சக 3 அப்படி இப்படி போகும். எண்ணாம் உறுப்புங்கிறது என்ன? இங்க பாருங்க, முதலாம் உறுப்பு 2ஆம் உறுப்புண்டா ஒரு டி கூட்டுப்படுது. 4ஆம் உறுப்புண்டா 3 டி கூட்டுப்படுது. அதாவது எத்தனாம் உறுப்பு அதை விட ஒரு டி கூட்டுப்படுது அப்படின்டா. இப்படி வரக்கொள்ள ஒரு 9ஆம் உறுப்பு 10ஆம் உறுப்புண்டா ஏ சக 9 டி கூட்டுப்படும். ஒரு ஏ சக 9 டி கூட்டுப்படும். இப்படி தொடர் வரக்கொள்ள ஒரு எண்ணாம் உறுப்புண்டா ஒரு டி எண்ணாம் உறுப்புண்டா ஏயோட என்னோட உள்ள ஒரு குறைஞ்ச உறுப்பு என்னது? என் சக 1 அந்த டி கூட்டுப்படும். இவ்வாறு தான் சமன்பாடு உருவாக்கப்படுது. இந்த சமன்பாடுதான் சின்னவாறு நடக்கும். இதுல உருவாக்கம் ரொம்ப நோமலானது. இந்த சமன்பாடு எஸ்என் n/2 இந்த சமன்பாடு உருவாக்கம் கொஞ்சம் சிக்கலானது. கூட்டுத்தொகையால் சம்பந்தப்பட்ட இது ஏழு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏழு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு பிள்ளைங்க விலகி கொள்ளும். இது கொஞ்சம் கடினம் என்றதால இது சொல்ல தவிர்த்துக் கொள்ள இதுவரையும் சொல்லிட்டு இந்த சமன்பாடை பற்றி சின்ன அறிமுகம் எடுத்தாரன். எஸ்என் சமன் n/2 2a சக n-1 into d. இந்த சமன்பாடுல இவர் எண்ணாம் உறுப்பு, இவர் எண் உறுப்புகளோட கூட்டுத்தொகை, இவர் முதலாம் உறுப்பு 2 மடங்கு, இவர் எண்ணாம் உறுப்பு, இவர் டி. இந்த சமன்பாடு ஸ்பெஷலான எஸ்என் சமன் n/2 a plus l. இது முதலாம் உறுப்பு, இவர் எல்லாம் உறுப்பு. எல்லுங்கிறது இவருக்கு அர்த்தம் இறுதி உறுப்பு. அதாவது ஒரு கூட்டல் விருத்தில இறுதி கடைசி உறுப்பு தரப்பட்டால் இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். இது வளமையா சொல்ற மாதிரி ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட்ஸ் செய்யும். இந்த பாடத்துல ஸ்பெஷலான 4 பாயிண்ட்ஸ் செய்யும். முதலாவது பாயிண்ட்ஸ் டிஏ காண சொல்லுவாங்க. டி காணுதல்.
அதாவது இந்த கேள்வி டி தெரியும். டி தெரிஞ்சாக நான் அடுத்த கட்டம் யோசிக்கலாம். முதலாவது ஐடியா டிஏ காணும். ரெண்டாவது ஐடியா டிஏ வச்சு டிஎன் சமன்பாடை ரெண்டு இடத்துல தொடர்புபடுத்துவோம். இந்த டி சமன்பாட்டை இந்த ரெண்டு இடையும் தொடர்புபடுத்துவோம். இதுல என்ன தந்து டிஎன் கேட்பாங்க, இதுல டிஎன் தந்து என்ன கேட்பாங்க, டிஎன் தந்து என்ன கேட்பாங்க. இது மாதிரி வரும். இங்க டிஎன் தந்து என்ன கேட்பாங்க, இங்க என்ன தந்து டிஎன் கேட்பாங்க. இந்த ஓர்டர் ரெண்டும் மாறலாம், இன்டர்சேஞ்சபிள். இது ரெண்டும் தனக்குள்ள மாற்றிக்கொள்ளே இருக்கும். கடைசி சமன்பாடு கேட்பாங்க. ஒரு எஸ்என் சமன்படுத்தி ஒரு கூட்டுத்தொகையோட சமன்படுத்தின ஒரு சமன்பாடு ஒன்று கேட்பாங்க. டின்றது என் தந்து டிஎன் கேட்பாங்க, டிஎன் தந்து என்ன கேட்பாங்க. அடுத்தது எஸ்எனோட சமன்பட்ட ஒரு சமன்பாடு. ரைட். இந்த பாடத்தில் ஒரு பேசிக்கான ஆரம்ப ஒரு நாலேஜ் ஒன்று தரப்பட்டது. இன்ட்ரடக்ஷன் வீடியோ அமைக்கப்பட்டது. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்த கடந்த காலத்தில் வந்த ஒரு பாஸ்டர் கேள்வி 2016 தொடக்கம் 2025 வரை உள்ள வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் ஃபத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.